வணக்கம் நேயர்களே. இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவருடன் இன்றைய அரசியல் களம் குறித்து விரிவான ஒரு உரையாடலாக இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சி இருக்கிறது. டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர், இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த புதிய தமிழகம் தேவேந்திரகுல வேளாளர் அரசியலிருந்து தொடங்கினது கிடையாது. ஒரு தீவிரமான எம்எல் பாலிடிக்ஸில் இருந்திருக்கீங்க. ஒரு இடதுசாரி அரசியல், விவசாய தொழிற்சங்க போராட்டம், இப்படி தான் உங்களுடைய மாணவ பருவ அரசியலுங்கிறது தொடங்கியிருக்கு. அப்படி ஒரு பாட்டாளி வர்க்க சர்வதேச அரசியல், தீவிர இடதுசாரி அரசியல் போன்ற அரசியலிருந்து நீங்கள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் அரசியல், புதிய தமிழகம் இந்த மாதிரியான அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு காரணம் என்ன? அங்கேருந்து இப்படி ஒரு மைக்ரேஷன் ஆக வேண்டிய விஷயம் என்ன? அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் கிடையாது. உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சுரண்டக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. பிறப்பை அடிப்படையாக வைத்து, நிறத்தை அடிப்படையாக வைத்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடக்கி ஆளக்கூடாது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தோடு மனித உலகெங்கும் வாழ வேண்டும் என்பதுதான் பொதுவான தத்துவம். அதை நோக்கித்தான் நம்ம பயணம் இருக்கணும். அப்போது அந்த பயணத்திற்கு தீர்வு எங்கிருந்து புறப்படும் அப்படிங்கிற போது இந்த புள்ளியிலிருந்து தான் துவங்க வேண்டியிருக்குது. அப்போது யார் சமத்துவம் இல்லாமல் இருக்கிறார்களோ, யார் சுரண்டப்படுகிறார்களோ, யார் அமுக்கப்படுகிறார்களோ, அவர்களை அந்த சுரண்டலிருந்தும் அந்த அடக்குமுறைகளிலிருந்தும் ஒடுக்கமிருந்து விடுதலை செஞ்சால் தான் நாம் நினைக்கக்கூடிய அந்த ஒரு சமத்துவமான உலகத்தை சென்றடைய முடியும். இது ஒரு மண்ணுக்கேற்ற மார்க்சியமாக தான் பார்க்குறீங்க. இது மார்க்சியம் இதுதான் சொல்லுது. மார்க்சியம் வித்தியாசம் இல்லை. மார்க்சியத்தை புரியாதவர்கள் தான் வெறும் பாட்டாளி வர்க்க புரட்சின்னு பார்ப்பாங்களே தவிர, மார்க்சியத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்ன? இட் இஸ் எ லிபரேஷன் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ். மனித இனம் பொருளாதாரமோ சமூகமோ எந்த சுரண்டலுக்கும் ஆளாகக்கூடாதுங்கிறது தான் அல்டிமேட். அந்த அடிப்படையில் தான் இந்த மண்ணில் முதல்ல எந்த விதமான சுரண்டலுக்கு இந்த மக்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு, சாதி என்ற ஒடுக்குமுறை தான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த சாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறைகளில் இருந்து இந்த மக்களை விடுதலை செய்தால்தான் அவர்கள் பொருளாதார விடுதலைக்காக போராடக்கூடிய தெம்பு பெறுவார்கள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இப்போ இந்த புள்ளியிலிருந்து துவங்கிக்கிறோம். உங்களுடைய இடதுசாரி அரசியல் அந்த கருத்தினுடைய தொடர்ச்சியாக அதனுடைய அதே தான் இதுவே தான் அது. வேற ஒன்று ரெண்டுக்கு எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. நிச்சயமாக. இடையில பார்த்தீங்கன்னா அந்த அரசியல், அந்த மாணவர் இடதுசாரி அரசியல், இடையில அந்த தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியாலையும் நீங்கள் அதாவது அமைப்புகள் வித்தியாசங்கள், நோக்கம் ஒன்று தான். அமைப்புகள் பல அமைப்புகள் வரலாம், பல வடிவங்கள் எடுக்கலாம். ஆனால் இந்த புள்ளியிலிருந்து சென்று எங்கே சென்றடையுதுங்கிறது தான் முக்கியம். அவ்வளோதான். அதில் எந்த டீவியேஷனும் இல்லை. நிச்சயமாக இல்லை. இப்போ டிபிஐ அப்படிங்கிறது அதற்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் பெயர் மாற்றம் சென்று இப்போ அது ஒரு தனி அமைப்பாக போயிட்டு இருக்கிறதா. ஆனால் ரொம்ப ஆரம்ப காலத்தில் இவங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய மனைவியெல்லாம் வைத்து நீங்கள் கோவையில் மாநாடெலாம் நடத்துனீங்க டிபிஐ சார்பாக. அந்த அமைப்பு சார்பாக நீங்கள் தேர்தலெல்லாம் நின்னீங்க. ஆனால் தொடர்ந்து ஏன் அந்த அமைப்பில் நீங்கள் போகல? ஒருவேளை இந்த தேசிய அரசியலில் தேசிய அரசியல் உங்களுக்கு ஒரு நாட்டம் குறைந்து இங்கே ஒரு தேசிய அரசியல் முக்கியத்துவம் இல்லை? அப்படி இல்லைங்க. எப்பவுமே எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு உண்டான இராணுவ அணிவிப்பு தேவை. அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் அல்லது வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, பொறியியலாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் வேங்கார்ட் செக்ஷன், இதே ப்ரெஸ் இருந்தாலும் கூட, டிவியே இருந்தாலும் கூட, இதை யார் முன்னிட்டு நடத்துவது, இது யார் தலைமை தாங்குவது, இது யார் புஷ் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது ஒன்று இருக்குது. அப்போது நாங்கள் பல அமைப்புகளை உருவாக்கணும், பல விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அமைப்பு உருவாக்குறோம். அப்போ நம்ம லட்சியத்துக்கு கொண்டு போகிற போது ஒரு தியாகம் உணர்வோடு யார் முன்னாடி வர்றாங்க, எந்த செக்ஷன் முன்னாடி வருது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் அந்த அமைப்பு கட்டமைப்பு பண்ண முடியும். அந்த அடிப்படையில் தான் ஒரு தலித் பேந்தர் அமைப்பு உருவானதும், அதிலிருந்து மாற்றம் கொண்டு வந்த தேவேந்திர வேளாளர் உருவானதும் லட்சியம் ஒன்று தான். வடிவங்கள் மாற்றி அமைக்கப்பட்டது. யாரை முன்னிலைப்படுத்த, வேங்கார்ட் செக்ஷன் யார் இந்த சமூக கொடுமைகளை காம்ப்ரமைஸ் இல்லாமல், அதாவது சமரச போக்கு இல்லாமல் முன்னின்று போராடுவதற்கு யார் அதுக்கு தயாராக்குறாங்களோ
அதை வைத்து அமைப்பை கட்டுவதுங்கிற அடிப்படையில் தான் தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதனால தான் அந்த டிபிஐ நாங்கள் அப்போ முதல்ல உருவாக்குற அந்த டிபிஐயிலிருந்து தேவேந்திர கூட்டமைப்பு உருவாகி வந்தது. இல்லை, அது ஏன் கேட்குறேன்னா, ஒரு இந்திய தேசிய அரசியலிருந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு களத்தை நோக்கி வந்ததுக்கான அப்படி ஒரு இந்தியாவில் வந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த தேசியம், இந்தியாவில் தேசியங்கிறதே ஒரு பொய்யான கேலியான வார்த்தை. கேட்டேன் நான். அது ஒரு கேலியான வார்த்தை. தமிழும் இல்லை, தேசியம் இல்லை. அதெல்லாம் கொச்சை வார்த்தைகள். அப்படி ஒன்றுமே இல்லை. எங்கே தமிழ் தேசியம்னு என்னது? தட் இஸ் அட்டர். இந்திய தேசியம் மட்டும் இல்லை, தமிழ் தேசியம். தமிழ் இந்திய தேசியம் இல்லை, தமிழ் தேசியம் இல்லை. இந்தியாவில் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. நிச்சயமா ஒடுக்கப்பட்டோர் விடுதலை அரசியல தான் முன்னிலைப்படுத்துவீங்களே, இந்த இதில் தேவையில்லை. ரெண்டே சுரண்டல் தான். சமூக சுரண்டல், பொருளாதார சுரண்டல், அரசியல் அடக்குமுறை, 3 தான் விஷயம். தேசியத்துக்கு இங்கே வேலையே இல்லை. நிச்சயமா அது குறித்து உள்ள நிறைய கேள்விகள் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ பேசியிருக்கிறது ரொம்ப ஒரு பரந்துபட்ட பார்வை. அதாவது நீங்கள் இடதுசாரி அமைப்பில் இருந்தாலுமே இப்போ இந்த தேவேந்திர குல கூட்டமைப்பு எல்லாமே வந்து அந்த பார்வையினுடைய நீட்சி தான் பேசியிருக்கீங்க. நான் தான் வேங்காடு. அதாவது தேவேந்திர வேளாளர் அமைப்பு பேர் வச்சிருந்தாலும் கூட இட் இஸ் நாட் தேவேந்திர வேளாளருக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக போராடுவதற்கான ஒரு முன்னணி அமைப்பு தான். நிச்சயமா அதன் தொடர்ச்சியாக தான் இந்த கேள்வியும் வருது. அதாவது நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் தேசியம், இந்திய தேசியம் என்பதெல்லாம் வந்து ஒரு மாயை. உண்மையில் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், ஒடுக்குவர்கள், இப்படிதான் இந்த அரசியலை பார்க்கணும். அது சுரண்டுபவர்கள், சுரண்டப்படுவார்கள். ஆமா, இந்தியாவை பொறுத்தவரை பொருளாதாரம் மட்டும் இல்ல, சமூக சுரண்டலும் இருக்கு. அதுக்காக நாங்கள் போராடுகிறோம்னு சொல்றீங்க. ஆனால் இன்னைக்கு வரையும் நீங்க இந்திய அளவில் விட்டுருங்க ஒடுக்கப்பட்டவர்களை, தமிழ்நாட்டில் மட்டுமே இன்று வரையும் பட்டியல் சமூகங்களா இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், இவர்களுடைய தலைமை என்பது 3 பேரையும் உள்ளடக்கிய ஒரு தலைமை வந்து பெரிய லெவலில் இல்லை. நீங்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்போ எங்கள் இதில் மறவர் கூட இருக்கிறாங்க, ஆதி திராவிடர் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். என்ன இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள்னா ஒரு ஆதி திராவிடர்கள் கட்சி, பறையர் சமூகங்கள் பெரும்பான்மை இருக்குது. புதிய தமிழகம்னா தேவேந்திர குல வேளாளர்கள், பல்லர்கள் கட்சி, அருந்ததியர்கள் அமைப்பு, அது போல் ஆதி தமிழர் பேரவை, சேரி புலிகள். அப்போ இந்த 3 சமூகங்களுக்குமே தனித்தனி தலைமை தேவைப்படுகிற ஒரு விஷயமா தானே இருக்கு. இந்த இதில் நீங்கள் எப்படி அதை இந்த 3 மக்கள் மத்தியிலுமே ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இல்லையா? 3 மக்களும் பூகோள ரீதியாக 3 பகுதி இருக்கக்கூடிய மக்கள். அப்படி தமிழ்நாட்டை மட்டும் தனியாக ஒரு எல்லையை பார்க்க வேண்டாம். இந்தியா ஃபுல்லாக ஒரு பூகோள அமைப்பை ஒரு யூனிட்டாக எடுத்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வராது ஆச்சுங்களா. இந்தியாவில் பல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இப்போ வந்து சமர் அப்படிங்கிற பிரிவு யூபியில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயும் 3 பிரிவு மக்களும் 3 பகுதியிலே பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள். எனவே ஒரு பகுதியிலே இருந்து போராடினாலும் இதனுடைய எஃபெக்ட் அங்கே போகும். ஒரு தோட்டத்தில் ஒரு இடத்துல போர் போட்டு எல்லாருக்கும் பாய்க்கிறோம், அவ்வளோதான். எல்லா இடத்துல இதுதான். நீங்கள் பூகோள ரீதியாக 3 பேரும் வேறு வேறு கலாச்சாரமாக இருக்கிறாங்கிறது கூட உண்மைதான். ஆனால் ஆனால் 3 ஏதாவது எங்களை பொறுத்தளவு தேவேந்திர வேளாளர் என்ற அமைப்பு பேர் இருந்து, அதாவது வந்து இப்போ பேர் மாற்றம் பண்ணி புதிய தமிழகம் வந்துட்டோம். அது வந்து எவ்வளவு தாங்கி வந்துருக்கு. ஆனால் அது ஒரு தளம். அந்த தளம் இல்லாமல், ஒரு வீரம் செறிந்த ஒரு அமைப்பு இல்லாமல், ஒரு தியாகம் செய்வதற்கு தயாராக இல்லாத ஒரு குழுவை வச்சுட்டு போராட முடியாது ஆச்சுங்களா. அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், வருகின்ற அரசனுடைய அடக்குமுறைகள், காவல்துறை அடக்குமுறை, ஒடுக்குமுறைகள் விழுந்தது. அதை தாங்கி எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு மனோபலமும் உடல் பலமும் இருக்கக்கூடியவர்கள் வச்சு தான் வந்து அமைப்பை கொண்டு போக முடியும். அந்த வகையில் அது அருந்ததியர்களானாலும் சரி, ஆதரவாளர்களானாலும் சரி, அவருடைய உரிமைகளுக்காக போராடுவதற்காக தன்னை அழித்து கொண்டாவது, தங்கள் உடம்பில் விளிம்பு, அதாவது காயங்களை பட்டாவது பிற சமுதாய மக்களுக்காகவும் போராட வேண்டும் என்ற ஒரு பரந்த நன்மையோடு தான் வந்து தேவேந்திர வேளாளர் உருவாக்கப்பட்டது. அதனுடைய வளர்ச்சி தான், அதனுடைய பரிணாமம் தான் புதிய தமிழகம். இல்லை, அது ரொம்ப மகிழ்ச்சி. இதில் வந்து நீங்கள் கேட்குற கேள்வி, ஏன் வந்து அருந்ததியருடைய அமைப்புக்கு தனியாக ஒரு தலைமை இருக்குது, இங்கே ஒரு தலைமை இல்லை. ஒடுக்குவோர் என்ற 2 விஷயமா தான் நாங்கள் உலகத்தை பார்க்குறோம். அப்படி தானே இருக்கணும். இது பிறப்பு நடிப்பில் தானே கடைசியில் வந்து நிற்குது. ஆனால் இதை இப்படி தான் போகும், வரும். இங்கே அது தப்பு இல்லை. அங்கிருந்து ஒரு தலைமை உருவாகி, இங்கிருந்து ஒரு தலைமை இல்லை, பல இடங்கள் உருவாகி, பல தலைமை இருக்கு வந்து உருவாகி எல்லாம் வந்து இதை நோக்கி மெர்ஜ் ஆகும். தமிழகத்தில் வாழுகின்ற 1 லட்சம் கிராமம் இருக்கக்கூடிய 1 லட்சம் கிராமங்களில் இரட்டை தமிழர் முறையை அழியோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் அதிகமாக இரட்டை தமிழர் இருந்த கொங்கு மண்டலத்தை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லை. அதாவது உங்களுடைய மனநிலைங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரியாரையும் மார்க்சியம் பரந்துபட்ட அளவில் ஒடுக்கிறவர்கள் இந்த மாதிரி அரசியல் பார்வை இருக்குங்க. அது அப்படி தான் கட்ட முடியும். தென் தமிழகத்தில் தேவேந்திரர்கள் வச்சு தான் கட்ட முடியும், வட தமிழகத்தில் ஆதி திராவிடர்கள் வச்சு தான் கட்ட முடியுங்கிறீங்க. பூகோள் ரீதியாக பிரிஞ்சிருக்கிறது சரி. அந்த மனநிலை இருக்கிற, அதாவது ஒரு ஆதி திராவிடர் தேவேந்திர தலைமையை ஏற்றுக்கிறது, ஒரு தேவேந்திரர் ஒரு அருந்திய தலைமையை ஏற்றுக்கிற மனநிலையும் மக்களிடம் இல்லை.
இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல வந்து இன்னும் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் ஆதி திராவிடர்களுக்கு இடையே நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கு. இவர்கள் எங்களை அடிக்கிறார்கள். இல்லை, இது வந்து இது தொடர்ந்து வந்து ஒன்றுமில்லாத மேட்டர்களை மேக்னிஃபை பண்ணுறாங்க. இது எப்படின்னா, சில பிற்படுத்தப்பட்ட அமைப்புகள் இப்பொழுது வந்து புற்றீசல் போல வந்திருக்கிறாங்க. அவங்க மியர் காஸ்டிஸ்ட். மேற்கு மண்டலத்தில் சில அமைப்புகள், தெற்கு மண்டலத்தில் சில அமைப்புகள், வடக்கு மண்டலத்தில் சில அமைப்புகள், அவங்களுக்கு நோக்கம் காஸ்ட் சாவனிசம், ஜாதியத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது திணிக்கணும். அந்த மக்களை தங்களுடைய கிராமத்தில் தங்களுடைய தோட்டங்களில் வேலை செய்யக்கூடிய மக்களாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த நிலப்பரப்புகள் பண்ணையாளர்கள் விரும்பக்கூடியது. அப்போது தங்களை வந்து இவங்க பிராமணர் எதிர்த்து போராடினாங்க, ரெட்டியார் எதிர்த்து போராடினாங்க, பிள்ளைமார் எதிர்த்து போராடினாங்க. இவங்ககிட்ட பவர் வந்தோடனே இவங்களுக்கு கீழே ஒரு செக்ஷனை கீழே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விரும்புகிறாங்க. அப்போ எப்படி எப்படின்னா, தலித்துகள் ஒற்றுமையானால், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒற்றுமையாகின்ற பொழுது இவர்கள் ஒரு அரசியல் சக்தியாகவும் தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தங்களுடைய ஆதிக்க நிலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக வந்துடுவாங்க. அப்படிங்காக இந்த மக்கள் ஒற்றுமையாகக்கூடாது, இந்த அமைப்புகள் ஒற்றுமையாகக்கூடாது அப்படிங்காகவே திட்டமிட்டு ஒன்றுமே இல்லாத மேட்டரை பூதாகப்படுத்தி இல்லாத செய்திகளை எல்லாம் வந்து ஊடகங்கள் வாயிலாகவும் பிரச்சாரம் செய்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்கள் அரசியல் சாகவோ சமுதாய ரீதியாகவோ ஒரு சக்தியாக, ஒரு அமைப்பாக, ஒரு முறையில் சேர்ந்து விடக்கூடாதுக்காக இந்த ஒரு தீய நோக்கத்தோடு, இந்த உள்நோக்கத்தோடு செய்யக்கூடிய பிரச்சாரம். இப்போது 1000 இன்சிடெண்ட் எடுத்துட்டா, தினமும் மோதல்னா எங்காவது ஒரு இடத்துல அது வேறு ஏதாவது ஒரு சின்ன காரணம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளுக்காக இருக்கும். ஆனால் இவர்களை அடக்கி வைக்கணும், இவங்க ஒடுக்கணும், இவங்க தாழ்ந்தவங்க, இவங்க செருப்போட்டு வந்து வீதிக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னுக்காக எஸ் இப்போ இதெல்லாம் இருக்காது. வேற யாராவது ஒரு பெண்ணு விஷயத்தில் ஒரு சொல்லுங்க, ஒரு தகாத உறவுகள் இருந்திருக்கும், அதில் இது மோதல்கள் வந்திருக்கும், இதோட அது உறவு அதோட உறவு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் முதல்ல இருந்திருக்குமே தவிர வேற எதையும் முதல்ல இருந்திருக்கு. ஆனால் குறிப்பாக இந்த அமாங் தி ஷெட்யூல் கேஸ்டில் பட்டியல் சமூகத்தில் பல்லர்கள்ட்ட எங்களை வந்து சக்கிலியர்களுடைய பறையர்களுடைய இணைக்காதீங்க, நாங்க இந்த 3 பேர்ல கொஞ்சம் உயர்வு தான், அப்படி யாராவது சொன்னால் அப்படி சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்காங்களா இல்லையா? அப்படி சொன்னால் அது தப்பு. அதாவது யாருமே இந்தியாவில் உலகத்தில் யாரும் தாழ்ந்தவர்களும் இல்லை, யாரும் உயர்ந்தவர்களும் இல்லை. அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க அவங்க சொல்ல தெரியாமல் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் தவிர அவங்க தீய நோக்கத்தோடு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு எப்படி அதை வந்து சொல்கிறதுன்னு தெரியல. அதை தங்களை உயர்த்தி கொள்வதற்கும் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்கும் அது உரிமை இருக்குது. அதுக்காக இவங்க தாழ்ந்தவங்க நாங்கள் உயர்ந்தவங்க சொல்கிறதுக்கு யாருக்கும் அப்படி சொல்கிறத நீங்கள் கண்டிக்கிறீங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமா. இப்போ வந்து இப்போ பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே வந்து சாதி மறுப்பு திருமணங்களை நீங்கள் வந்து ஆதரிக்க தான் செய்கிறீங்க. அதாவதுங்க, எந்த திருமணத்தையுமே யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது அல்ல. ஃபோர்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியாது, அது இயல்பாக வரவே வராது. ஆச்சுங்களா? திருமணங்கள்ங்கிறது விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், சோஷியல் இஷ்யூஸ் சமூகத்தில். இதில் திருமணத்தில் சமூகத்தை விட பொருளாதார நிலைகள் தான் வந்து தீர்மானிக்குது. அது எந்த கேஸ்ட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி. இப்போது 2 IAS படிக்கிறவங்க இங்கிருந்து ஒரு பிசியோ எஃப்சியோ, எஸ்சி இருக்கக்கூடியவங்க 2 பேரும் IAS பாஸ் பண்ணுறாங்க, 2 பேரும் ட்ரைனிங் போகிறாங்க, வரும்போதே மேரேஜ் பண்ணுவாங்க, வந்தவரை மேரேஜ் பண்ணுறாங்க. எத்தனை இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? 2 IPS ஆஃபீஸர்ஸ்க்குள்ளே மேரேஜ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சாதி முக்கியம் இல்லை, வர்க்கம் தான் முக்கியமாக இருக்குது. எஸ். இல்லை, இதற்கு நான் ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நடந்ததே இது. உத்தப்புற சோர் பிரச்சனை வந்தது. இந்த உத்தப்புறம் சோர் பிரச்சனை வெள்ளாளர். அதாவது என்னன்னா, அதுக்காக இது வந்து வர்க்கம் என்ன சொல்ல வரேன்னா, வர்க்கங்கள் பொருளாதார நிலை வருகின்ற பொழுது சமூக பிரச்சனைகளை எதிர்த்து போராடுவதற்குண்டான வலு கிடைக்கும். ஆனால் இது இல்லை அப்படிங்கிற போது, பொருளாதார வலு இல்லைங்கிற போது சமூக பிரச்சனை எதிர்கொள்வதற்கு உண்டான சக்தி கிடைக்கிறது இல்லை. அதனால இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுக்கு அல்ல, அவர்களுக்கு ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக அல்ல, இது ஒரு வலு கிடைக்குது. அவங்கள ஒன்றும் செய்யறதில்ல. IAS 2 பேரும் வேண்டாம் பேசாம விட்டுறாங்க. எத்தனை IAS குடும்பங்கள் பிரிச்சிருக்கிறாங்க, எத்தனை IPS பிரிச்சிருக்கிறாங்க? பிரிக்க முடியாது. ஆனால் சாதாரணமாக கிராமங்களில் தொழிலாளியாக இருக்கும்போது பிரச்சனை. எஸ். இல்லை, நீங்கள் பொருளாதாரம் ஒரு முக்கிய பங்காற்றுது, அது கொஞ்சம் சாதி இருக்கிறத கொஞ்சம் உடைக்குதுங்கிறது உண்மைதான். இல்லை, ஏன்னா உத்தப்புற பிரச்சனையில வந்து உசிலம்பட்டியை தாண்டி போகும்போது அந்த சோறு பிரச்சனையில உங்களுடைய கார் போகும்போது ஏழையா இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட கல்லர் சமூகமோ தொழிலாளர்கள், வேறு சில சமூகத்தை பிற்படுத்தப்பட்ட சமூகம் சேர்ந்த தொழிலாளர்களோ இந்த கார் வரக்கூடாதுன்னு கல்லை விட்டு அடிக்கிறாங்க. ஆனா பிரகாஷ் காரத்து போறாரு, பிள்ளைமாரும் போய் பார்க்குறாங்க, பல்லர்களும் போய் கை கொடுக்குறாங்க, தோழர்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மனநிலை என்ன? நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் வந்து வர்க்க நிலையில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுடைய அந்த நிலை கிடையாது. அப்போ வந்து எப்படியா இருந்தாலும் சமூகத்தில் சாதியை வச்சு தானே பார்க்குறாங்க.
இல்லை அந்த நீங்க சொல்லக்கூடிய பொருளாதாரம் வந்து அங்க என்ன மாற்றம் இல்லை வந்தது? நான் அப்படி சொல்ல. அதாவது அந்த திருமணத்தை சம்பவத்தை நான் சொன்ன தொனி வேறு இது வேறு. சாதிய உணர்வுகள் என்பது மேல் இருக்கிறத விட கீழே இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. கூலிக்காரங்கிட்டையும் அதிகம் இருக்கும், நடுத்தர எல்லாத்துக்கிட்டையும் எல்லா சமூகத்துக்கிட்டையும் இருக்குது ஆச்சுங்களா. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கிராமங்களில் அதிகமாக வந்து படிக்காதவன் தான் ஜாதியை சொல்லி மற்றவங்களை திட்டுவான். வாடான்னு கூப்பிடுவான் படித்தவனை ஆச்சுங்களா. அதனால் வந்து அங்கே வர்க்கம் பார்க்க இயலாது. அதனால்தான் இந்தியாவில் வந்து எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகலை. அதாவது கூலிக்காரனாக இருந்தாலும் கூட தன்னுடைய ஜாதி பெருசுன்னு நினைக்கிறான்ல ஆச்சுங்களா. போலியான ஒரு கௌரவத்தை விரும்புகிறான்ல. என்ன சொல்கிறீங்க? ஒரு படித்தவங்க ஒரு டாக்டர் ஆக்குறாங்க, என்ஜினியர் ஆக்குறாங்க, வக்கீல் ஆக்குறாங்க அப்படின்னு சொன்னால் வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு மனசு வருது இல்லையா அவங்களுக்கு? என்னப்பா வாங்கன்னு தானே கூப்பிட்றான். மனித நேயம் என்ன என்பதையும் மதிப்பு என்ன மரியாதை என்பதையும் ஒருத்தரும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை. ஏன் கிராமங்கள்லேருந்து படித்தவங்க வந்து தாழ்த்தப்பட்டவங்க பல பேர் படித்த பிறகு வேலை கிராமங்களுக்கு போகலன்னா, ஒன்றும் இல்லாத மாடு மேய்க்கிறவன் அவன் வெறும் ஜாதி வச்சு நம்மளை வந்து அவமான ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த கிராமங்களை புறக்கணிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த தமிழகத்தில் வந்து இது வேற எந்த செட்டிலும் கிடையாது. திஸ் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் இன் நியர் பை கேரளா, கர்நாடகத்தில், ஆந்திராவில், யூபியில், பீகார் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் கப்பஞ்சாயத்துக்கு முறையில் தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து அது நோ அலைபேசி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து தட் இஸ். பட் இந்தியாவில் அதிகமான ஜாதிய வெறியும் ஜாதிய ஒதுக்குதும் தமிழகம் தான் அதிகம். நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து அந்த பொதுவான பிறப்பின் அடிப்படையிலான சாதி ஒதுக்கலுக்கு எதிரான சிந்தனையில தான் நான் மாணவர் பருவத்திலிருந்து இன்றைக்கு வரை செயல்படுறேன். அதனுடைய தொடர்ச்சி தான் புதிய தமிழ்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அருந்ததியர்கள் இடஒதுக்கீடு வந்தபோது நீங்கள் ஏன் ஒரு பட்டியல் சமூகத்துக்கான அதுவும் மிகவும் கீழே இருக்கக்கூடிய ஒரு துப்புரவு தொழில் செய்யக்கூடிய அந்த சமூக மக்களுக்கு 3 விழுக்காடு தனியாக கொடுப்பதில் நீங்க எதிர்க்க அதை அவ்வளோ ஒரு வீரியமா எதிர்க்க? நான் எப்போ எடுத்து அறிஞர்கள் 3 விழுக்காடு தனியாக கொடுப்பது வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் எதிலிருந்து கொடுக்கூடாது? தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டை பிடிங்கி இன்னொரு ஆள் கொடுக்கணும், வேற இருந்து கொடுக்கணும் தான் சொல்கிறோம். வேற இருந்து எப்படி கொடுக்க முடியும்? அதுதான் கொடுக்கணுங்கிறோம். இருந்து கொடுக்க முடியாதே. இதுல தானே கொடுக்க எஸ்சியில் கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. ஆந்திரா ஸ்டேட்ல எங்க கொடுத்தது கோர்ட்டில் அடிபட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல. சீட் கொஸ்டின். நீங்க கொடுக்க முடியும்னா பொது இருந்து கொடுக்கணும், கொடுக்க முடியாதுங்கிற போது நீங்க எப்படி ஓபன் கோட்டால இருந்து கொடுக்க சொல்றீங்க? எஸ் யூ கேன் கிவ். ஹூ ஆஸ் நாட் டு கிவ்? அறுதி இடஒதுக்கீடு கொடுக்கணும் யார் சொன்னாங்க? 3 இல்ல 10% கூட 15% முழுசாக கூட கொடு. நாட் ஃப்ரம் தி 18%. 18% இஸ் ஸ்லாட்டட் ஃபார் 18% என்பது 76 சாதிகளுக்கு உண்டான இடஒதுக்கீடு. அதில் பள்ளர், பறையர், குடும்பர், காலாடி, பண்ணாடி, சாம்புகர் என்று அழைக்கப்படும் 76 சாதிகளுக்கு உள்ளடங்கிய 3 பேருக்கு 3 ஜாதிக்கு ஒரு ஜாதிக்கு கொண்டு 3% கொடுத்துட்டா மீதி 75 ஜாதிக்கு கொண்டு போய் எப்படி 15% கொடுக்க முடியும்? பல்லர், பறையர் உட்பட சமூகங்களுக்கு பாதிப்புங்கிறீங்களா? மிகப்பெரிய பாதிப்பு. தப்பாக பண்ணிக்கிறாங்க சட்டத்துக்கு விரோதமாக. நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதிக்கு முரணாக கொண்டு வந்த சட்டம் தமிழ்நாட்டில். அதை இப்போ உங்களை போன்ற அமைப்புகள் எதிர்க்கிறாங்க. உங்க ஆதி திராவிட அமைப்பு, விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகள் அவங்க தவறு பண்றாங்க. திருமாவளவன் வந்து அப்சல்யூட்லி ஹி ஷுட் டு ராங் டு ஹிஸ் கம்யூனிட்டி. திருமாவளவன் பண்ண தவறு வெறும் அந்த மீட்டிங்கில் உட்கார்ந்து அல்லது அவங்க பின்னாடி ஒரு 4 பேர் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக பண்ண மிகப்பெரிய வரலாற்று பிழை இது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு திருமாவளவன் கண்டிக்கப்படுவார், அதுக்காக தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். He has not done justice to his community or to his followers or to the society. ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டிருந்த 69 விழுக்காடு கொடுத்ததே வந்து சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு வருடமும் இது ஏங்க 18% இங்க பாருங்க 18%க்குள்ள அறுதி இருக்கிறாங்களா இல்லையா? அறுதிக்கு இடஒதுக்கீடு உண்டா இல்லையா? இடஒதுக்கீடு நாங்கள் சொல்றது முழுமையா உங்களுக்கு கிடைக்கல. ஏங்க முழுமையா யாருக்கும் எஸ்சிக்கே கிடைக்கலைங்க. 18% இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஏபிசி என்று அழைக்கப்படக்கூடிய முதல்நிலை பதவிகளில் இன்னைக்கு வெறும் 6% கூட கொடுக்கல. எல்லாம் அந்த கீழ்நிலைக்கு வேலை தான் கொடுத்துக்கிறான். நீ ஏன் அதுக்கு ஃபைட் பண்ண மாட்டேங்கிறது? போய் ஃபைட் பண்ணலாமா? நீ இப்போ அருந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு எதுக்குறாரு தவறான பிரச்சாரங்கள். தாழ்த்தப்பட்ட 76 சாதிகளுக்கு உண்டான 18% இடஒதுக்கீட்டை ஒரு ஜாதிக்கு கொண்டு போய் 3% கொடுத்துட்டா மீதி 75 ஜாதிகளுடைய கதி என்ன? இன்னைக்கு தென்தமிழகக்கூடிய தேவேந்திர வேளாளர்களும் வடக்கு மாவட்டத்தில் உள்ள பறைய நடக்கக்கூடிய ஆதிராவிட பெரும்பான்மை மக்களும் இவங்க தான் தாழ்த்தப்பட்டோரில் 75-80% மக்கள், 90% மக்கள். இந்த மக்கள் இவருடைய படித்த பிள்ளைகள்
இந்த 3% இடஒதுக்கீட்டால் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். அவங்க வந்து ஓப்பன் காம்படிஷனும் போட்டியிடலாம் 6 அருந்தியர். இந்த 18 அளவுக்கு அவங்க வலு பெறலையே open quota அளவுக்கு இல்லை அதனுடைய சொல்கிறேன், அவங்க 18%க்குள்ளேயும் போட்டி போடலாம், 3% தனியாக வந்துடுது. இதனுடைய விளைவுகள் என்ன செய்கிறாங்கன்னா, யூனிவர்சிட்டியில் நான் தான் சுட்டி காட்டினேன், பாரதியார் யூனிவர்சிட்டியில், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில், மனோன்மணி யூனிவர்சிட்டியில், சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரே துறையை 76 துறையாக பிரித்து 28 இடங்கள் எஸ்சிக்கு வர வேண்டியதை அந்த 28 இடத்தையும் எஸ்சி அருந்ததியர் மட்டும் போட்டான். ஒரு எஸ்சி அருந்ததியர் கூட வரல. அந்த 28 இடத்தையும் பொது இடமா மாற்றி எஸ்சிக்கு உண்டான இடத்த அது எஸ்சிக்கு வராதா? வரல. நேரா ஓபன் கோட்டா நேரா ஓப்பன் கோட்டா போயிடுச்சு. ஓ, அருந்ததியருக்கான காலியிடம் வரும்போது அது பல்லர் பறையருக்கு வராது. இல்ல, நேரா ஓபன் ஓப்பன் கோட்டா கோட்டா போய் நிறுத்திட்டாங்க. இப்படி எல்லாம் பண்ணாங்க. அதுதான் அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க பிரச்சனை கிடையாது, எங்க இருந்து எடுத்து கொடுக்குறீங்க எங்க தான் கொஸ்டின். தட்ஸ் ஆல். நீங்க ஓப்பன் காம்படிஷன் கொடுங்க, இது சட்டத்தை மீறி தான் கொடுத்துக்கிறீங்க. தாழ்த்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடுங்கிறது இந்திய இது வந்து இந்திய அரசனுடைய பிரிவு. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இது பவர்லே கிடையாது. எனக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. பூட்டா சிங் வந்து எஸ்சி கமிஷன் சேர்மனாக இருந்தார். அவர் இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் மினிஸ்டர் போய் வீட்டில் போய் மிரட்டி நீ கையெழுத்து போட்டு தூக்கி வீசிட்டு வந்தார். அவர் மறுத்தார், போடவும் இல்லை, மீறி கொடுக்கப்பட்டது. அன்றைக்கி யூபிஏ கவர்மெண்ட்டில் இவங்க இப்போ இருந்தனால சிபிஎம் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் அவங்க எல்லாம் இழந்துட்டாங்க. தொழிலாளி வர்க்கத்தை இழந்துட்டாங்க. எல்லாம் இழந்த பிறகு கடைசியில் தாழ்த்தப்பட்டவர்களை கொண்டு கை வச்சு அவங்களையும் நிரந்தரமாக பிளவுபடுத்தி விட்டாங்க. இப்போ நான் இன்னொன்று சொல்கிறது வந்து, இப்போ சமீப காலமாக வந்து பல்லர் அப்படிங்கிற பேரை வந்து எங்களை அடையாளப்படுத்தாதீங்க, தேவேந்திர குல வேளாளர் தான் நீங்கள் சொல்லணும். இதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இடதுசாரிலாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பேரில் என்ன இருக்குது அப்படின்னு. பல்லருங்கிற அரசியல் பேரில் இருந்து எங்களை தேவேந்திர குல வேளாளர் என்று தான் அழைக்க வேண்டும் என்று சொல்வதிலிருந்து ஒரு ஹையார்கி, ஒரு மேல்நிலை ஆக்குறது, அந்த மாதிரி விஷயங்களை நோக்கி போகிறாங்களா? இதில் என்ன அரசியல் இருக்குது? ஏன் பல்லர்னு சொல்லக்கூடாது, ஏன் தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லணும்? If you go to America or any country, if you call black people, அவங்க வந்து கருப்பு, if you call them as a Negro, they will slap in your அவமானப்படுத்துகிற ஒரு. ஆமாம், இப்போ அவன் கன்னத்தில் அரைஞ்சிருவான், கத்தி இருந்தால் குத்தி கூட போடுவான். பட் he is a black, can you call him as a black? கூப்பிட முடியாது. பல்லர் என்ற வார்த்தை இழிவான வார்த்தை அல்ல, அது காலப்போக்கில் அப்படி இழிவானதாக கருதப்படுகிறது. நாங்கள் வந்து மண்ணை அடிப்படையாக கொண்டு, அதாவது மருதநல மக்கள், அதாவது ஒரு காலகட்டத்தில் 3000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட அல்லது 4000 வருடங்கள் எழுதப்பட்ட தொல்காப்பியத்தில் தமிழகத்தில் மக்கள் எப்படி இருந்தார்கள்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற நிலங்களை அடிப்படையாக வைத்து மட்டுமே இருந்தார்கள். இந்த தேவேந்திர வேளாளர் அல்லது பல்லர் என்று அழைக்கப்பட அல்லது மல்லர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மக்கள் மருதநல மக்கள். எனவே காலப்போக்கில் பல்லர் என்ற வார்த்தை எந்த இடத்தில் இலக்கியத்தில் இடம்பெறவே இல்லை. 200 வருடங்களுக்கு உள்ளாகத்தான் அந்த வார்த்தை இருக்குது. எனவே இந்த மக்களை, மருதநல மக்களை தேவேந்திர குல வேளாளர் என்று அழைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. அதை வந்து அறிவிக்கிறதுக்கு இந்த அரசுக்கு தயக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று ஏற்கனவே நாடார்கள், சாணார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், கிராமணி என்று அழைக்கப்பட்டார்கள். அனைவரையும் சேர்த்து நாடார் என்று அழைப்பதற்கு எம்ஜிஆருடைய காலத்தில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வன்னியர்களுக்கு அதே மாதிரி அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளர், மறவர், அகமுடையார் 3 சாதியை சேர்த்து தேவர் என்று அழைக்க வேண்டும் என்று. அது பட்டம். அதேதான் பட்டம். சாதிங்கிறது அகமுடையாருங்கிறது சாதி, பட்டம் தானே அது. சேர்வங்கிறதும் தேவருங்கிறது பட்டம் தானே. இல்லை, அதைத்தான் வந்து அதை ஏன் தேவர் அழைக்கணும்னு சட்டம் போட்டாங்க? ஜாதியாக இருக்குது, அது பட்டம் கிடையாது. ஜாதி அகமுடையாருங்கிறது ஒரு ஜாதி, கள்ளருங்கிறது அவங்க கேவலமா நினைக்கலையே. அகமுடையாருங்கிறதையோ கள்ளருங்கிறதையோ மறவர் இல்லை, அதாவது கேவலம் இப்படி வேண்டும், 3ஐயும் சேர்த்து தேவர் என்று அழைக்க வேண்டும் சொன்னாங்க. அதே மாதிரி பல்லர் கேவலம் இருக்கல, எங்களை இப்படி அழைக்காதுன்னு சொல்கிறாங்க. கேவலமாக இல்லை, ஒன்றுமே இல்லை. அது அவர் மற்றவருடைய பார்வையில் தான் தவிர அது உள்ளடக்கத்தில் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. பெரியார் இல்லை, அதாவது ஒவ்வொரு சமுதாயங்களும் வரலாற்றில் வந்து தங்களுடைய அடையாள மீட்பு என்பதை ஒன்று வைத்திருக்கிறார்கள். கீழிருந்து மேலே வர்ற போது அடையாள மீட்புகள் சொல். இப்போ ஏன் மெட்ராஸ் என்ற பெயரை சென்னைன்னு மாற்றுறீங்க? பம்பாய் ஏன் மும்பைன்னு மாற்றுறீங்க? ஓகே, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. அதே போல் பல்லர் என்பதை குடும்பர் என்பது என்றெல்லாம் சேர்த்து மாற்ற சொல்ல, இது எல்லாம் ஒன்றாக சேர்த்து தேவேந்திரர் என்ற ஒரு அடையாள பெயர், ஒரு பட்ட பெயர் அடைங்க தான் சொல்லுவாங்க. பல்லருங்கிறது மாற்ற சொல்லியெல்லாம் யாரும் போரிடல. ஆச்சா, சக்கிலியர்னு கூப்பிடாத, மாதாரின்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன் அதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிற அரசாங்கம் எதுக்கு உத்தரவு பிறப்பிக்க மாட்டேங்குது? பறையர் என்று கூப்பிடுறது எவ்வளவு கேவலமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க மக்கள் சில பேர். அதனால தான் ஆதிராவிடன் அழைக்கிறாங்க, இல்லை சாம்பூர்னு அழைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நடைமுறையில் தங்கள் காலப்போக்கில் இந்த வார்த்தைகளுக்கு ஒரு தவறான ஒரு பார்வை பார்க்கப்பட்டு வார்த்தைகளில் ஒன்றுமே இல்லை. பறை அறிவிக்கக்கூடியவர்கள் பறையர்கள், எந்த விதத்தில் அவங்க எழுஞ்சவங்க மோசமானவங்க, ஆனால் அது தவறாக பார்க்க இல்லை. இது ரொம்ப சரி. நீங்கள் ஒரு டாக்டர், தர்க்க ரீதியாக உங்களுக்கு ஒரு இடதுசாரி மார்க்சிய பார்வை இதெல்லாம் இருக்கிறதுனால இப்படி பேசுகிறீங்க. சராசரியாக நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க, இந்த பெயர் மாற்றம் வந்தவுடன்
தான் வந்து ஒரு உயர்ந்தவர், அதாவது எந்த காரணத்தை சொல்லி நாம் வந்து நீங்கள் வந்து ஆதிக்க சமூகங்கள் இவங்க பிராமணர்கள் ஆதிக்கம் செய்கிறாங்கலாம் சொன்னீங்களோ அதே மாதிரி நாங்கள் வந்து நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் இந்திர குலத்தோர் நாங்கள் இந்த மாதிரிலாம் பேசும்போது இதில் பாருங்க ஒரு மனிதன் எழுந்து நிற்கிறதுக்கு குப்பன்னு பேர் வைக்கிறதுக்கும் குணான்னு பேர் வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பேர் மூலமா ஒரு எழுச்சி வரும்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டா அது வந்து எம்பவரிங் இந்த ஈவன் த நேம் எவரிதிங். ஒரு மனிதனுடைய பேர்லயும் எழுச்சி இருக்கத்தான் செய்யுது. இல்ல இப்ப உங்களுடைய அடிப்படையான அரசியல்ங்கிறது நீங்களே சொன்னீங்க சாதி ஒழிப்பு, பிறப்பின் அடிப்பிலான ஏற்றத்தாழ்வை நீக்குதல் அப்படின்னு. ஆனா இங்க இருக்கிற சாதி அமைப்பை வந்து ஒரு இடஒதுக்கீடுக்காக பயன்படுத்தும் போது பட்சத்துல அது தவறு கிடையாது. ஆனால் சாதி ஒழிப்பு பேசுகிற நீங்கள் அனைவருமே பல பேர் வந்து இன்னைக்கு சாதிய புத்துயிர் கொடுக்குற மாதிரி பெயர் மாற்றம், அதற்கு ஒரு வரலாறு, இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறது வந்து சாதி ஒழிப்புங்கிற அரசியல் இருந்து கொஞ்சம் மடைமாறா மற்றவங்க மாதிரி எல்லாத்து மாதிரியே அதுக்கு சாதி கொண்டு வந்துட்டு தான் அதுக்கு பிறகு எல்லாத்தையும் அழிக்க முடியும். எல்லாரும் ஒரே நேரத்தில் வச்சிடலாம். எல்லாரும் அளவுக்கு தேவருங்கிற மாதிரியும் கவுண்டர் கொங்கு வேளாளருங்கிற மாதிரியும் வன்னியருங்கிற மாதிரியும் மற்றவர்களையும் மேலே கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு ஒரே நேரத்தில் எல்லாம் அழைச்சி விட்டுடலாம். இல்லை இது வந்து கல்வி மாறதில்லை. அதாவது முதல்ல இவனை வந்து கீழே படுத்து கிடக்கிறவனை எந்திரிச்சு உட்கார வைக்கணும், நிக்க வைக்கணும். அதுக்கு கல்வி, இடஒதுக்கீடு இந்த மாதிரியான போராட்டங்கள் ஒன்று மட்டும் பத்தாது. எல்லாமே ஒரு எழுச்சி என்று வருகின்ற பொழுது, விழிப்புணர்வு வருகின்ற பொழுது எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைந்து சேர்த்து கொண்டு போனா தான் அந்த சமூகம் எந்திரிச்சிக்க முடியும். நீங்க எப்படி சொல்ற இப்ப மல்லரிய தந்தை தேவ ஆசீர்வாதம் போன்ற நூல்கள் அது போன்ற ஆய்வுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்றப்ப பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற கதைகள்லாம் இந்த மக்களை வந்து கொஞ்சம் பகுத்தறிவு சிந்தனையிலிருந்து எங்க மடைமாற்றம் செய்யுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது. ஏன்னா நான் ஏன் தேவேந்திர குல வேளாளர்னா அவங்க பேர் சொல்றாங்க, நாங்க இந்திரனோட சண்டை போட்டோம், கடவுள்களோட தேவர்களோட சண்டை போட்டோம், அதில் பலரை நாங்கள் அழித்திருக்கிறோம், அந்த பாவத்தால் தான் இன்று நாங்கள் பட்டியல் சமூகமாயிருக்கோம். இந்த மாதிரிலாம் வரலாறு பேசும்போது இன்று இருக்கக்கூடிய ஒரு நவீனத்துக்கு ஒரு புறம்பா இருக்குல்ல இந்த மாதிரி வரலாறுகள்லாம். நீங்க எப்படி பாக்குறீங்க, நீங்க ஒரு டாக்டரா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம்? அதாவதுங்க எதுவுமே சயின்ஸ் மட்டும்தான் நிற்கும், சயின்ஸ் நிற்காது. அவர்கள் இப்படியெல்லாம் சொன்னாதான் இந்த சமூகத்துக்கு புரிய வைக்க முடியும்காக கதைகள் சொல்லலாம். ஆனால் உள்ளடக்கம் ஒன்றுதான். இந்த சமூகத்தை மனோரீதியாக ஒரு எழுச்சியூட்டி அவர்களை தூக்கி நிறுத்துறது தான் அதனுடைய அடிப்படை அம்சமாக இருக்க முடியும். அது தேவாசீர்வாதமோ வேறு யார் சொன்னாலும் வேறு ஒன்றும் அவங்களால வேணும் சொல்லக்கூடிய மெத்தட்ஸில் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதை ஏன் கேட்குறேன்னா இது வந்து மற்ற சமூகத்திலும் தன்னை உயர்வுபடுத்த மட்டும் இல்லை, மற்ற சமூகத்தை அதாவது இந்த வரலாறு இது எல்லாமே இன்னொருத்தர் சமுதாயத்தை வந்து கொச்சைப்படுத்துவதற்காகவோ அல்லது அதிலிருந்து இது மேன்மிதங்கியது என்று சொல்வதற்காகவோ சொன்னால் அது தவறு இல்லை. இந்த அரசியலுடைய தொடர்ச்சி, அந்த தேவேந்திர குல வேளாளர் அரசியல் பேர் அப்படிங்கிற அந்த அரசியலின் தொடர்ச்சி எங்கே போய் முடியுதுன்னா, எங்களை பட்டியல் சமூகத்திலிருந்து நீக்குங்கள், நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, நாங்களும் பறையர் அருந்தியரும் ஒன்று அல்ல, எங்களை ஒரு எம்பிசியில் சேருங்க, மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேருங்க, எங்களை எதுக்கு தாழ்த்தப்பட்டோர் அமைப்பில் சேர்க்கிறீங்க, நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அரசியலை போய் முடிஞ்சிருச்சு. அதை தான் கேட்குறேன் நான். அதாவது இந்த எண்டிலிருந்து இந்த இதுலனா அந்த எண்டு இவங்க போராடி போராடி பார்த்தாங்க. இந்த இடஒதுக்கீட்டுனால இந்த சமுதாயத்துக்கு எந்த விதமான மேன்மையும் வரல. இந்த இடஒதுக்கீட்டே இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, குறைஞ்சபட்ச கௌரவத்தோடவாது வாழலாமா அப்படிங்கிறது தான் அந்த அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம். அது இடஒதுக்கீடே கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை. ஆனால் நான் பட்னி கிடந்தாலும் கூட கௌரவமாக இருக்கிறேனப்பா, மதிப்போடு இருக்கிறேனப்பா, என்னை ஒருத்தர் வந்து டேன்னு கூப்பிடாமல் இருக்கட்டும், என்னுடைய அப்பா அம்மாவை அவன் வச்சு மாதிரி என்னை அவமதிக்காமல் இருக்கட்டும், நான் வந்து கௌரவம், நான் வந்து இந்த எஸ்சிங்கிறது ஒன்று வச்சு தானே என்னை வந்து நீ தாழ்த்தி பார்க்குற, டாக்டராக இருந்தாலும் இந்த கோரிக்கை நீங்கள் சொல்கிற அவங்களுடைய பார்வையினுடைய தர்க்கம் என்னன்னு சொல்ல வர. அவங்களுடைய பார்வை ஐஏஎஸ் படித்தாலும் கூட அவன் இவன் மகன் தானே அப்படின்னு பார்க்குறான்ல, ஐபிஎஸ் படித்த இவனுடைய மகன் தானே பார்க்குறான். ஸோ இந்த பார்வைகள் எல்லாம் எதனால் வருது, இந்த எஸ்சி என்ற ஒரு பட்டியலில் இருக்கிறதுனால தானே வருது. அப்போது நான் வந்து எனக்கு இந்த நான் கொஞ்சம் காலதாபனம் ஆனாலும் கூட நான் சொந்த முயற்சியில் படித்து மேலே வந்துக்கிறேன், சொந்தமாக மேலே வந்துக்கிறேன், எனக்கு இந்த இடஒதுக்கீடே பரவாயில்ல, எனக்கு வந்து மதிப்பு வேணும். இது வந்து இது ஒரு பார்வை. இதே 100% சரியா இல்லை, 100% சரியானது என்று சொல்ல முடியாது. டாக்டர், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தென் தமிழக அரசியலை கவனிச்சுட்டு வர்றீங்க. நீங்கள் தமிழக அரசியலையும் நீங்கள் கவனிச்சுட்டு வரக்கூடிய இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தென் தமிழகம்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலை இருக்கக்கூடிய ஒரு பகுதி, குறிப்பாக பல்லர் மறவர் பிரச்சனை இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிற ஒரு சொல் இருந்தது, அப்படி ஒரு சொலவடை இருந்தது. சில இடங்களில் அது உண்மையாகவும் இருந்தது, அது கலவரங்கள்லாம் நிறைய நடந்தது. ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு 5-6 வருடங்களாக அப்படி ஒரு சூழல், அந்த அளவுக்கு தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் மறவர்களுக்குமான ஒரு சண்டைங்கிறது ஒரு குறைந்திருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி நடந்த மாதிரியான ஒரு கலவரங்களோ படுகொலைகளோ அதிக அளவு இல்லை.
வட தமிழகத்தில் இப்போ ஒரு ஸ்டார்ட் ஆன மாதிரியான ஒரு சூழல் அடிக்கடி நடைபெறுகிறதே ஒழிய தென் தமிழகம் இப்போ கொஞ்சம் அமைதியாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலைமையைப் போல இப்பொழுது இல்லை. பெரிய அளவுக்கு அடக்குமுறைகள் தடுக்கப்பட்டிருக்குது. அதை எதிர்த்து போராடக்கூடிய அளவிற்கு அடக்குமுறைக்கு ஆளான தேவேந்திர மக்களும் பிற சக ஒடுக்கப்பட்ட மக்களும் வலுப்பெற்றிருக்கிறார்கள், உணர்வு பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஆர்கனைஸ் ஆகிருக்கிறாங்க. ஒரு எழுச்சி வந்திருக்குது, வலுப்பெற்றிருக்கிறாங்க. இப்பொழுது அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து எம்பவர்ட். எஸ், நிச்சயமாக. இப்போ அடுத்தபடியாக வந்து பரமக்குடி கலவரம் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தென் தமிழகத்தில் மதுரை ராமநாதபுரம் பகுதியில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட இந்த 2 சமூகங்கள் மட்டுமல்ல, பல்லர் மறவர் மட்டுமல்ல, அங்கு உள்ள எல்லா பகுதி மக்களுக்குமே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தின சம்பவம் சொல்லலாம். ஒரு 7 பேரை வந்து கொலை செய்தது. இந்த கொலையை வந்து பல பேர் சொல்கிறாங்க, இதை வந்து தயவுசெய்து சாதி கலவரமாக பார்க்காதீங்க, இது ஒரு சாதி இன்னொரு சாதி சுட்டு கொண்டதில்லை, ஒரு காவல்துறை நடத்தினது, ஒரு அரசு நடத்திய வன்முறை அப்படிங்கிற விமர்சனமும் வந்துச்சு. ஆனால் அப்படி ஒரு விமர்சனம் வந்தப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நீங்கள் உட்பட பிற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பெரிய அளவில் இந்த அரசை எதிர்த்து ஒரு கண்டனத்தை பதிவு செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது தவறாந்த அந்த நடந்த சம்பவம் முழுக்க அரசு இயந்திரத்தினுடைய அத்துமீறல் தான். காவல்துறையினுடைய தவறான நடவடிக்கை, அத்துமீறிய நடவடிக்கை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து நான் வைத்த குற்றச்சாட்டு. செப்டம்பர் 11ஆம் தேதி நடந்த சம்பவம் செப்டம்பர் 12ஆம் தேதி அசெம்பிளி நடக்குது. அன்றைக்கு காலையில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து நான் தான் அந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணேன். தமிழ்நாடு முதலமைச்சர் நான் அதுக்கு வந்து சிட்டிங், அதாவது அமர்வு உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில் விசாரணை வேணும்னு நான் வலியுறுத்தினேன். அவங்க வந்து முதல்ல அதுக்கு மறுத்துட்டாங்க. நான் வாக் அவுட் பண்ணிட்டு போன பிறகு தான் அதுக்கு பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் அறிவித்தாங்க. அப்போது அந்த அம்மா பதில் சொல்கிற போதும் கூட இது சாதிய கலவரம் என்று அந்த அம்மா சொல்லுச்சு. முதலமைச்சர் இது மாதிரி வந்து அந்த நிகழ்வு என்னன்னு கூட தெரியாமல் தவறாக சுட்டி காட்டுறதுன்னு என் மேலே கோவப்பட்டது. ஆக்சுவலாக அங்கே நடந்த சம்பவம் பரமக்குடியிலே செப்டம்பர் 11, 2011 நடந்தது. முழுக்க காவல்துறைக்கும் அந்த இமானுவேல் சேகரனுடைய நினைவு தினத்துக்கு வந்த தொண்டர்களுக்கும் நடந்த மோதல் தான். இது இன்னொரு சாதி மக்களோடு நடந்த சாதி மோதல் அல்ல. ஆமாம். அவங்க எப்படி லிங்க் பண்ணாங்க அப்படின்னா, ஜான் பாண்டியன் வந்து வேறு நிகழ்ச்சிக்கு வந்தார், அதை தொடர்ந்து அவரை கைது செஞ்சோம். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அந்த சம்பவம் என்ன, அது ஜாதிய மோதல் கிடையாது. அது காவல்துறை அவசியம் இல்லாமல் ஒரு சாதாரண மறியல் செய்தவர்கள் மீது நடத்திய துப்பாக்கி சூடு. அதை நான் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறேன். 3 தினம் உங்களை வந்து நான் வாக் அவுட் பண்ணிக்கிறேன். தேவைக்கு அதிகமாக அதில் நான் கடுமையாக குரல் கொடுத்துருக்கேன். அதனால் அதை வந்து போதிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னு சொன்னால் அது தவறானது. அதனால தான் ஆக்சுவலாக 2011 மே மாதத்தில் நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவும் நாங்கள் கூட்டணி. இந்த இஷ்யூக்காகவும் 3 தமிழருடைய படுகொலைக்காகவும் தான் நான் வந்து அப்பொழுது ஆளுங்கட்சி வழக்கமாக கூட்டணி, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை என்னென்னா, ஒரு கூட்டணியில் வெற்றி பெற்று போயிட்டால் 5 வருஷத்துக்கு அந்த கூட்டணி தலைமை தாங்கக்கூடியவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது, பாராட்டுவதுங்கிற இந்த நிலையை கம்ப்ளீட்டாக அடியோடு மாற்றி, நாம் கூட்டணியில் இருந்தாலும் கூட தவறு நடக்கின்ற பொழுது சுட்டி காட்டப்பட வேண்டும், திருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு புதிய சிந்தனையும் புதிய வழிமுறையும் நான் தான் காட்டினேன். அதனால் அது வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்ல முடியாது. அதனாலேயே எங்களுக்கு புதிய தமிழகத்துக்கு சில பாதிப்புகளும் வந்தது கூட சொல்லலாம். இல்லை, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. ஆனால் அந்த பரமக்குடி சம்பவம் வந்து அந்த வடு கூட ஆறாத நிலையில் வந்து சங்கரன்கோயில் இடைத்தேர்தலில் வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களா அதிமுகவுக்கு? சரி, எல்லா ஒரு சம்பவத்தை மட்டுமே மனதில் வைத்து எல்லா அரசியல் நடவடிக்கைகளையும் தீர்மானிக்க இயலாது. இது வேறு தளம், அது வேறு தளம். சங்கரன்கோயில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நான் ஆதரவு கொடுத்ததுக்கு வேறு காரணம். அதுக்கு முன்னாடி நடந்த திருச்சி இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவை தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே திருச்சியை சென்று பேட்டி கொடுத்தேன். அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சோம். சங்கரன்கோயில் சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்களே நேரடியாக என்னை அழைத்து சங்கரன்கோயில் சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கு காரணம் பரமக்குடி சம்பவம் இல்லை, அதுக்கு மட்டும் இல்லை. சங்கரன்கோயில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற சம்பவம் என்னென்னா, அப்பொழுது தொடர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு மின்வெட்டு. அதிமுக எந்த காரணத்துக்கும் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பே இல்லாமல் இருந்த நேரம்.
நான் வந்து முக்கியமாக 3 கோரிக்கைகள் முன் வச்சேன். ஒன்று, நான் தொடர்ந்து இந்த பேட்டியில் கூட சொல்லியிருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒன்று. அதே போல் அந்த உள் இடஒதுக்கீடு விஷயம் இதெல்லாமே சொன்னேன். இருந்தாலும் கூட ஒன்றையாவது நீங்கள் வந்து நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு தேவேந்திர வேளாளர் என்ற அரசாணை பிறப்பிக்கணும். அதுக்கு அந்த அம்மா அவங்க அமையாரில் கூட்டணும், நிச்சயமாக நான் வந்து அறிவிக்கிறேன்னு சொல்லிச்சு. தேர்தலுக்கு முன்பாகவே அறிவிக்கிறேன்னு சொல்லிச்சு. தேர்தல் அறிவித்ததுனால தேர்தல் விதிமுறைப்படி அறிவிக்க முடியாதுன்னு அவங்க சங்கரமூர் சட்டமன்றத்தில் திருவேங்கடத்துக்கு பிரசாத கமிட்டிக்கு வராங்க. எனக்கு ஃபேக்ஸ் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அதுக்கு இப்போ ஓபிஎஸ்க்கு இது மாதிரி சொல்லுங்கள், தேர்தல் முடிஞ்சோன்னு அறிவிக்கிறேன். அவங்க எந்த அந்த குறைஞ்சபட்சம் இந்த கூட்டணியில் சேர்ந்ததுக்காக ஒன்றையாவது அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சங்கரமூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அதையும் கூட அவங்க தேர்தல் முடிந்த பிறகு கண்டுக்கல. பரமக்குடி சம்பவத்திற்கு பிறகு நீங்கள் இடைத்தேர்தல் காரணம் இதுதான். இந்த 2 நிபந்தனைகளை முன்வைத்து தான் நாங்கள் நிச்சயமா இந்த காரணத்துக்காக தான் நீங்கள் எஸ். அதுக்கப்புறம் இந்த குரு பூஜை தொடர்பான கேள்வி அடுத்து தொடர்பாக கேட்போம். அந்த பரமக்குடி இப்போ கடந்த 4 ஆண்டுகளாக தேவர் குரு பூஜைக்கு இணையாக இமானுல் சேரன் குரு பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அங்குள்ள தேவேந்திர குல அமைப்புகள், புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் வந்து முன்னெடுக்கிறாங்க. இந்த குரு பூஜை, நீங்கள் ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக நீங்கள் பரந்துபட்ட பாட்டளவுக்கு அரசியலை சிந்திக்கக்கூடியவராக இருக்கிற நீங்கள் வந்து இந்த குரு பூஜை அப்படிங்கிற கான்செப்டை ஏற்றுக்கிறீங்களா? ஒரு தனி மனித நான் எந்த காரணம் குரு பூஜை என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினதே இல்லை எப்பொழுதுமே. நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுடைய எங்க புதிய தமிழகம் கட்சியின் தொண்டர்களும் குரு பூஜைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதே இல்லை. சில அமைப்புகள் அதை குரு பூஜை என்று சொல்லுகிறார்கள். அது யாருக்கு வந்து மனுஷனுக்கு பூஜை நடத்தினாலும் கடவுளுக்கு பூஜை நடத்துறதே நாங்கள் வந்து ஏற்றுக்கிறது இல்லை. ஆச்சுங்களா? பூஜை செய்து எந்த கடவுளும் எந்த வரம் வழங்க போகிறது கிடையாது. அப்படிங்கிற போது மனிதர்களுக்கு வந்து பூஜை பண்ணுறதுங்கிறது அது பிறந்த நாள் நினைவு நாள் பூஜையை கொண்டாடுறதெல்லாம் அதெல்லாம் வந்து அன்சைன்டிஃபிக். அவருடைய நினைவு தினத்தை அதே போல் பிறந்த தினத்தை ஒரு கொண்டாடுவது என்பது இந்த சமூகத்துக்காக பாடுபட்டவர்களுக்கு ஒரு கௌரவம் செலுத்துவது என்பது தான். அந்த அடிப்படையில் 1950 சுதந்திரம் 47க்கு பிறகு பெற்ற சுதந்திரத்தில் 1957 10 வருஷத்தில் சுதந்திரம் பெற்ற 10 வருஷத்தில் தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து உயிர் நீத்தவர், தானாக மரணமல்ல, ஒரு பெரிய படுகொலைக்கு ஆளானவர் என்ற ஒரு மிகப்பெரிய தன்னுடைய உயிர் தியாகம் செய்தவர் இந்த சமூகத்தினுடைய முன்னோடி. அது என்னன்னா, அவர் புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்தவர்களுக்காக இல்லை, அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர். புதிய தமிழ் கட்சி அப்போ இல்லை அப்போ இல்லை, அவன் வந்து அவர் தனி அமைப்பாகவும் இல்லை. அவர் காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் கூட அவர் என்ன கட்சியை சேர்ந்தவர் என்று பார்க்காமல் அவர் எந்த விஷயத்துக்காக போராடினார் என்பதற்காக நாங்கள் வந்து கௌரவம் செலுத்துகிறோம். அது ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் சேர்ந்து கொடுக்க வேண்டிய கௌரவம். எனவே அதை அவருடைய இமானுவேலுடைய நினைவு நாளை, பிறந்த நாளை ஒரு சமூகத்தில் சுதந்திரம் பெற்ற நாட்டில் அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், ஜாதிய வேறுபாடுகளை எப்படி வந்து அமெரிக்காவில் மாற்றிடுவதற்கு இவங்க போல் ஃபைட் பண்ணாங்களோ அது அந்த அளவுக்கு இல்லாட்டியும் கூட ஒரு சிறிய அளவுக்காவது ஒரு பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுடுத்துற அளவுக்கு இப்போ எங்களை போல் தமிழ்நாடு பறந்துபட்டு லட்சக்கணக்கான மக்களை திரட்டியெல்லாம் பண்ணல, அங்கே ஒரு சின்ன அளவில் இருந்து பண்ணாங்க. அதையும் கூட நாங்கள் போற்றணும், கௌரவம் கொடுக்கணும், அதையும் கூட விடக்கூடாதுக்காகத்தான் ஆண்டுதோறும் அவருடைய நினைவு நாளில் முதல்ல செப்டம்பர் 14 1991 நான் தான் வந்து அதை முதல்ல துவங்கி வச்சோம். முதல்ல நாங்கள் ஒரு சில 100 பேரும் கூட போதிருக்க மாட்டோம், ஒரு 50 பேர் இருப்போம். அதுக்கு பிறகு மெல்ல 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 அதை இந்த 20 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களும் அந்த இடத்துக்கு வருவது, அதுக்கு பிறகு இப்பொழுது அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அதை வந்து ஒரு சங்கமிக்கும் இடமாக ஆண்டுக்கு ஒரு முறை அனைத்து மக்களும் இப்பொழுது பெண்களே வந்து லட்சக்கணக்கான மக்கள் பெண்கள்ங்கிறப்பதான் சொல்கிறேன். பெண்கள் எப்படி வராங்க, முளைப்பாரி எடுத்துகிட்டு வர்றாங்க. இல்லை அது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பகுத்தறிவுக்கு அதாவது நீங்கள் அதாவது எல்லாமே என்னுடைய கட்டுப்பாடு கிடையாது. அதாவது நான் வந்து வீடு வீடாக போய் சொல்லி இப்படியெல்லாம் செய்ய முடியும். அவங்க நினைவு நாளுக்கு தான் வர சொன்னமே தவிர முளைப்பாரி எடுத்துகிட்டு வாங்கினெல்லாம் நான் யாரும் சொல்கிறதில்ல. அது ஏதோ பெண்கள் வர்றாங்க, அவங்களுக்கு அது முளைப்பாரிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியாது. அது ஏதோ அவர்கள் ஒன்று எடுத்துகிட்டு வர்றாங்க. அதை பற்றி இப்போ நம்ம தேர்தல் நேரத்தில் போகிறோம், ஆரத்தி எடுத்து பொட்டு வைக்கிறாங்க, அந்த பொட்டுக்கும் ஆரத்திக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? வாங்கிக்கிறோம். ஒரு கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போடுறாங்க,
சூடம் பண்ணுறாங்க, கும்பிடுன்னு சொல்கிறாங்க. இந்த சாமி ரொம்ப சக்தி, இங்கே வந்துட்டு போனவங்கலாம் ஜெயிக்கிறான்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது அப்படியே வந்துட்டு போனவங்க ஜெயிச்சுன்னா அப்போ எல்லாருமே நமக்கு எதிர்த்து போட்டி விடுறோம், வந்துட்டு போனோம் ஜெயிப்பாங்க. அவங்கள போன்ற அமைப்புகள் அந்த மக்கள் மத்தியில் செயல்படும் போது ஏற்கனவே ஒரு முற்போக்கு, ஒரு இடதுசாரி சிந்தனை பாரம்பரியம் உள்ள அந்த சமூகம் இன்னும் முற்போக்காக தானே மாறணும். இல்லை இது அதை யாரும் தேங்காய் உடைச்சு மற்றவங்க மர வழிபடுறதெல்லாம் இல்லை. அங்கே அந்த முளை அடிச்சுக்கிறாங்க, முளைப்பாரி அது சில பேர் செய்கிறாங்க, முளைப்பாரி சில பேர் செய்கிறாங்க. அந்த அளவுக்கு இமானுவேல் சேகரோட நினைவை பொறுத்தளவு ஹானரிங் ரொம்ப கௌரவமான நடக்கிறத தவிர மற்ற இடங்கள் நடக்கிற மாதிரி ஒரு பூசாரித்தனம் வச்சு பூஜை பண்ணிட்டு எல்லாம் நடக்கிற மாதிரி சார் இல்லை. இப்போ அது நடக்கிறதே பார்த்தீங்கன்னா தேவர் குரு பூஜைக்கு எப்படி நடக்குதோ அதுக்கு போட்டியாக நடத்துகிற மாதிரியான விஷயம் அது அப்படி அது இல்லை. இது பாப்புலராக அப்படி சித்தரிக்கிறாங்க. ஏன் இன்னொன்று வளர்கிற போது அது தாங்கிக்கிற மனசு வர மாட்டேங்குது. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வரணும். அது அரசு அது போன்ற விழாக்கள்லாம் அரசுடைய ஆக்கத்தில் பண்ணுது. இது சொந்த செலவில் வர்றாங்க. இது ஏன் அதோடு ஒப்பிடுறாங்க? ஏன் அதோட மேட்ச் பண்ணுறாங்க? இது வேறு அது வேறு, அதுக்கு சம்பந்தம். அதை பார்த்து இது பண்ணல, இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. தேவர் குரு பூஜையோ இமானுவேல் சேகரன் குரு பூஜையோ ஒரு தென் தமிழகத்தில் ஒரு 4 மாவட்டத்தில் ஒரு பதட்ட நிலை வருதோ இல்லையா? அதுக்கு காரணம் அக்டோபர் 30 செப்டம்பர் 11 அதுக்கு காரணம் அதிமுக அரசு தான் சொல்லணுங்க. ஏன்னா ஒரு சாதி அந்த சமயத்தை இப்போ காமராஜருடைய பிறந்த நாளை எப்படி அடக்கமாக கொண்டாடுறாங்களோ, வஉசியை விட தமிழ்நாட்டில் தியாகம் பண்ணவங்க யார் இருக்கிறாங்க? இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக தன்னுடைய படிப்பை பணைய வைத்து தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் இழந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு செக்கெழுத்து தன்னுடைய வாழ்க்கையை அளித்து கொண்டவர். பாரதியார் வெறும் கவிதை பாடியதற்காக ஆங்கிலேயர் இந்த நாட்டில் இருக்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடினவர். எத்தனையோ பேர் இங்கிருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு போய் செல்வ சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பெருந்தலை காமராஜர் அவர் தமிழ்நாட்டினுடைய 5 வருஷம் 7 வருஷம் முதலமைச்சராக இருந்து அணைகளையும் பாலங்களையும் பெரிய பெரிய கட்டடங்களையும் எழுப்பியவர். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த தமிழ்நாடு அரசு குரு பூஜை கொண்டாடுகிறதா? ஏன் ஒரே ஒரு சாதியினுடைய தலைவருக்கு பண்ணுது? ஓட்டு வங்கி அடிப்படையாக வைத்து 1991 எப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரானாரோ, சசிகலா எப்போ பின்னாடி அவங்க முன்னாடி நின்றுட்டு தன்னுடைய ஜாதியை ப்ரமோட் பண்ணாங்களோ அன்னைக்கு வந்த வியாதி அது. அதனுடைய விளைவு தான் நான் தேவையில்லாமல் 3 மாதத்துக்கு முதலேயே 10 மாவட்ட கலெக்டர்கள் 10 மாவட்ட எஸ்பி கூப்பிட்டு இதுக்கு தேவர் குரு பூஜைன்னு பக்கம் விளம்பரம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் யாருடைய பணம்? இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணுற? யாருக்கு தெரியும் தேவர் குரு நடக்குது? குரு பூஜைன்னு வார்த்தை அரசு எப்படி பயன்படுத்துறது? அரசாங்கம் பிறந்த நாள் நினைவு பண்ணல, குரு பூஜை என்று எப்படி நீ தமிழ்நாடு அரசாங்கம் போட முடியும்? அரசியல் கட்சிகள் செய்து ஜெயலலிதா அதாவது திமுக பொருள் பண்ணுறதில்ல. ஜெயலலிதா என்னைக்கெல்லாம் பதவிக்கு வராங்களோ, சசிகலா எப்படி இருந்து பின்னால் இருக்கிறாங்களோ அப்போல்லாம் அந்த குரு பூஜைன்னு போடுறது 10 மாவட்ட கலெக்டர் 20 மாவட்ட கலெக்டருக்கு என்ன வேலை இருக்குதுங்க? 3 மாதத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் 31 வரதுக்கு முன்னாடியே இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது. இப்படி தேவையில்லாமல் ஒரு ஜாதியை மட்டும் இது மூலமாக பண்ணுறது, அவங்கள முன்னிலைப்படுத்துறது, அவங்கள மேன்மைப்படுத்துறது மற்ற சாதிகள் மத்தியில் பயங்கரமான சொல்ல முடியாத அளவுக்கு. இந்த குரு பூஜை விழாக்கள் 2 சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. ரெண்டுன்னு சொல்லாதீங்க, இப்போ 2னா இப்போ எல்லா சமுதாய மக்களுமே குரு பூஜை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அதான் இது ஒருத்தர் பார்த்து ஒருத்தர். இது யாரு காரணம்? இது மக்கள் தானே. இது யாரு காரணம்னு சொல்லுங்க. எங்கிருந்து துவக்கம்? ஹூ இனிஷியேட்டட் திஸ்? இதுக்கு யார் இன்னைக்கு இவர்களும் முதலமைச்சராக கூடிய ஜெயலலிதா போய் இங்கே எதுக்கு மவுண்ட் ரோட்டை மறிச்சிட்டு மாலை போடுறாங்க? என்ன பாலிடிக்ஸ் இது? யாரை திருப்பப்படுத்துறதுக்காக? உலகத்தில் வேறு யாருக்குமே சிலை கிடையாதா? யாருமே பிறந்தநாள் கிடையாதா? காந்திக்கு இது மாதிரி ஒன்று உண்டா? நேருக்கு உண்டா? இந்திரா காந்திக்கு பண்ணுறாங்களா? யாருக்கு இது மாதிரி பண்ணுறாங்க? ஏன் ஒரே ஒரு சாதியினுடைய தலைவருக்கு மட்டும் இது மாதிரி பண்ணுறாங்க? அப்போ யார் இது வித்திட்டது? இந்த முள் செடியை வளர்த்தது யார்? இதுக்கு உரம் போட்டது யார்? எல்லாம் ஜெயலலிதாவும் அவர்களோடு சேர்ந்தவர்கள் தான் இந்த தவறான காரியத்தை தமிழ்நாட்டில் பண்ணாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்தே இந்த பகமை, அதாவது எல்லா சமூகங்கள் மத்தியிலும் சாதி உணர்விற்கு பிரச்சனைகள் இருக்கிறாலும் தென் தமிழகத்தில் மறவர் சமூகத்துக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் இருக்க இந்த பகமை வருங்க. இது வருத்தம் செய்யும். ஏன்னா 2 சமூகங்கள், 2 பேரும் விவசாயிகள், 2 பேரும் இந்த மண்ணை சார்ந்தவர்கள். ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்குன்னா ஒருத்தருக்கு எல்லா சொத்தையும் கொடுக்குறாங்க, எல்லா மதிப்பும் கொடுக்குறாங்க பெற்றோர்னு சொன்னால், அப்பனா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் கூட ஆத்திரம் வரத்தானே செய்யும். அந்த கோபம் தான்.
இல்ல ஆனா இந்த பகைமை நீடிச்சுக்கிட்டே போக நீண்டு ஏன் பண்ற நீங்க வந்து பங்கிட்டு சமமா பண்ணுங்கன்னு சொல்றோம். எல்லாருக்கும் ஏன் இமானுவேல் சேகரனுக்கு அரசு விழா எடுக்கிறதுக்கு என்ன இந்த அரசாங்கத்துக்கு கஷ்டம்? என்ன குறைஞ்சு போகுது? ஏன் தியாகி இமானுவேல் சேகர் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக விளம்பரம் கொடுக்குறீங்க. தியாகி இமானுவேல் சேகரனுடைய நினைவு நாள் அன்னைக்கு அரை பக்கம் விளம்பரம் கொடுக்குறீங்க. இல்ல இப்ப இந்த இரண்டு சமூகத்தும் இரண்டு சொல்ல இதை பிரிக்கிறது, ஒன்று கொம்பு சீவி விடுறது எல்லாமே ஒரு கட்சி ஒரு சொன்னீங்க. அரசு வந்து திட்டமிட்டு செய்யுது, ஒருத்தருக்கு பாரபட்சம் செய்யும் போது இயல்பாவே கோவம் வருங்க மாதிரி விஷயங்களா சொன்னீங்க. சரி, இதே நிலை நீடித்துக்கிட்டே தான் போடுமா? படிப்பு சமீன வளர் ரெண்டு சமூக மக்கள் ஒரு ஒற்றுமை நல்லிணக்கத்துக்கு ஏதாவது விஷயங்கள் செஞ்சுதான் ஆகணும். அரசு செய்யலைன்னா அரசு செய்யக்கூடிய அதாவது சமூகத்தில் ஒற்றுமையா இருக்கக்கூடாதுன்னு மேல இருக்கிறவங்க செஞ்சா என்ன செய்வீங்க? ஒற்றுமையாக சமூகங்களுக்கு நல்லிணக்கம் ஏற்படும்னா எல்லாருக்கும் கௌரவப்படுத்தணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். அரசு ஒதுங்கி நாங்கள் எத்தனை முறை சொன்னோம், எதுக்காக அமைச்சர்கள் வர்றீங்க, எதுக்காக முதலமைச்சர் போகிறீங்க? எல்லாருடைய பிறந்த நாளுக்கும் ஒரு படத்தை வச்சு அங்கங்கே அவன் கலெக்டரோ எஸ்பியோ போகிறான்னா போதும்ல. எதுக்கு இவங்க முதலமைச்சர் போகிறாங்க, எதுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க, எதுக்கு இங்கிருந்து தங்க கவசம் எதுக்கு போட்டீங்க? நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து காமராஜரை விட தமிழ்நாட்டில் வந்து பெருஞ்சர் அண்ணா அவர்களுடைய தந்தை பெரியாரை விட தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்றிக்கிறாங்களா யாராவது? 18 கிலோ தக்கத்தை கொண்டு போடுறீங்க, போலீஸ் 24 போலீஸ் பாதுகாப்பு வச்சுக்கிறீங்க. யாருடைய பணம் எதுக்காக செலவழிக்கணும்? நிச்சயமா அது இருக்கு. ஆனா இல்லை, அது இருக்குன்னு நழுவாதீங்க. நான் சொல்றேன், அதாவது இந்த கட்சி அதிமுக ஒரு ஜாதியால் மட்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறார்களா? அந்த கட்சியில் வேறு யாருமே கிடையாதா? அந்த கட்சிக்காக வேறு எந்த ஜாதியும் ஓட்டு போடலையா? 18 கிலோ தக்கத்தை கொண்டு போய் எதுக்காக ஒரு ஜாதியினுடைய தலைவருக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போடுறாங்க? இது பிற சமூகங்கள் மத்தியில் காழ்ப்புணர்வு உருவாக்காதா? நிச்சயமா. அதாவது அந்த பிரச்சனை என்பது இயக்கங்கள் மட்டும் இல்ல, அரசே திட்டமிட்டு சில விஷயங்களை செய்து அது ஒரு அரசியல் கட்சி செய்துங்கிறீங்க. அது ஆட்சிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அரசு இயந்திரத்தையும் தவறாக பயன்படுத்துகிறது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய சமத்துவமின்மையை கெடுத்து குட்டிச்சு பண்ணுறாங்க அவங்க. தமிழ் நீங்கள் சொன்னீங்க தமிழ் தேசியம் என்ற உருவாக்குறதுக்கு முட்டுக்கிட்டே இருக்கிறது அவங்க தான் இருக்கிறாங்க. அந்த கட்சி அதிமுக தலைமையும் தான். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த 3 பிராந்தியங்களாக பிரிஞ்சிருக்கு. உங்களுக்கே தெரியும், கொங்கு மண்டலம், வட தமிழகம், தென் தமிழகம். இல்லை, தென் தமிழகத்தில் வந்து இடைநிலை சமூகத்தினர் பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய மறவர்கள், தேவேந்திர குலல், இவர்களுக்கு இடையில் ஒரு சின்ன சின்ன உரசல் வருது, சில சமயம் பெரிய பெரிய கலவரங்கள் ஆகுது. கொங்கு மண்டலத்தில் அருந்ததியர்கள், கவுண்டர்கள், இங்கே வந்து ஆதி திராவிடர்கள், வன்னியர்கள். இதில் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பல இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள்லாம் வந்து நாங்களும் தாழ்த்தப்பட்டவர்களை ஆதரிக்கிறோம் என்கிற பேரில் வட தமிழகத்தில் இருக்க தேவேந்திர குல வேளாளர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவங்க ஆதி திராவிடர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதில். தென் தமிழகத்திலும் பார்த்தீங்கன்னா சில அரசியல் கட்சிகள் வந்து இங்கு உள்ள ஆதி திராவிடர்களை பயன்படுத்திக்குவாங்க, நாங்களும் தலித்துகளை ஆதரிக்கிறோம் அப்படின்னு. இந்த அரசியல் யுக்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து நான் தேவேந்திர வேளாளர்களையும் ஆதி திராவிட சமயத்தை நான் எச்சரிக்கிறேன். இதுபோல் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் எதை சொல்லி பிரிவினைப்படுத்தக்கூடியவர்களுக்கும் இரையாகக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். தேவேந்திர வேளாளர்கள் வன்னியர்களுக்கு இரையானாலும், ஆதிராவிடர்கள் தேவர்களுக்கு இரையானாலும், அதுக்கு அந்த தலைமைகள் உடந்தையாக இருந்தாலும் இது மிகப்பெரிய வரலாற்று பிழையாக முடியும். எனவே அது போன்ற கட்சிகளிலே இருப்பது கூட குற்றம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா பல தேவேந்திர குல வேளாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி, அது தேவேந்திர வேளாளரோ ஆதிராவிடோ அது யாருன்னு சரி, அதாவது அதுபோன்று இந்த சமூகங்களை பிரித்து அடக்கியாளர் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் துணை புரிவார்கள் சமூகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்று தான் சொல்ல. அவர் என்ன சொல்றாரு, அவர்கள் பாமக ஆதி திராவிடர்களுக்கு எதிராக என்ன கருத்து சொல்றாங்களோ அதை அவர் முழுமையாக, அதாவது ஒரு தனி நபருக்கும் ஒரு சமூகத்துக்கும், உதாரணம் கேட்டீங்களா, அது ஒரு தனி நபருக்கும் ஒரு சமூகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சரி சார், ஒரு தனி நபருக்கும் சமூகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஏழுமலையும் பொன்னுசாமியும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தார்கள். ஓகே, அதனால் ஆதிராவிடர்கள் எல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைமை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்ல இயலாது. அவர்கள் செய்த அட்டூழியங்களை எல்லாம் இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார், தலைமை ஏற்றுக்கொள்கிறது என்று பொருளாகாது. எனவே ஒரு சில நபருடைய நடவடிக்கைகள் நாம் வந்து அது ஒரு முழுமையாக ஒட்டுமொத்த சமுதாயத்தை பொருத்த முடியாது. ஆனால் அப்படி ஒரு சிலர் பயன்படுத்தப்பட்டாலும் கூட தவறுங்கிறது தான் என்னுடைய வாதம். இப்போ தேவேந்திர குல வேளாள அமைப்புகளினுடைய போக்கில் ஒரு ரொம்ப முக்கியமான அம்சம் சமீப காலமாக பெரியாரை விமர்சிப்பது, திராவிட இயக்க கருத்தியலை விமர்சிப்பது. அதாவது திராவிட இயக்கங்களே இல்லை, திராவிட கட்சிகளே அல்ல, திராவிட இயக்க கருத்தியலையும் தந்தை பெரியாரையும் விமர்சிக்கிற போக்கு நிறைய சமூகங்கள்ட்ட இருக்குது, இடைநிலை சமூகங்கள்ட்டையும் இருக்குது. குறிப்பாக சமீப காலமாக
தேவேந்திர குல வேளாளர்கள் பல்லர் சமூக மக்கள் நாங்கள் பெரியாரினுடைய கருத்துக்களால் தான், திராவிட இயக்க சிந்தனைகளால் தான் எங்கள் சமூகம் கீழே போனது, இவர்களெல்லாம் சேர்ந்துதான் கன்னடர் தமிழர் பாலிடிக்ஸ் போன்ற பல்வேறு அரசியல் அவங்க முன்வைக்கிறாங்க. புதிய தமிழகம் இதை எப்படி பார்க்குது? இது வந்து உண்மை தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லாருமே திராவிட கருத்துக்கு எதிரானவளாக தான் இருக்க முடியும். அது நீங்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர் திராவிட என்ற சொல்லுக்கு எதிராக இருந்தால் தான் இருக்க முடியும். திராவிடங்கிறதுல ஒரு மீனிங்கே கிடையாது. அது ஒரு மொழி சார்ந்த அடையாளம் இல்லை, இனம் சார்ந்த அடையாளமும் கிடையாது. ஆச்சுங்களா? அதை வைத்தல்ல இப்பொழுது நாம் வந்து அரசியல் பண்ணுறது. இங்கே தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டோம், தமிழ் மொழியாக வச்சுட்டோம். திராவிடத்துக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? ஸோ திராவிடம் என்ற ஒரு சொல் திணிக்கப்பட்ட சொல். அது என்று தட் பிகம்ஸ் irrelevant. அது என்ன ஆகுது அப்படின்னா, உண்மையான தமிழ் மக்கள், இந்த மொழி சார்ந்த மக்கள், இந்த மண் சார்ந்த மக்களை எழுந்து வரதை தடுக்குது. இதன் மூலமாக பிற மொழியை சேர்ந்தவர்கள் உண்மையான தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களை இரண்டாந்திர குடிமக்களாக தமிழ் மண்ணுக்குள்ளே மாற்றுது. திராவிடம்ங்கிறது என்று நுழைஞ்சதோ தமிழர்கள் மூன்றாந்திர குடிமக்களாக அடக்கப்பட்டார். சரி, இப்போ வட இந்தியாவில் சாதி குடும்பம் நடக்குது, அங்கே திராவிடம் கிடையாது. திராவிடம் உள்ள வந்ததுனால சாதி குடும்பம் சொன்னார். தமிழகத்தை போல பிராமணத்தினுடைய ஒட்டுமொத்த ஒடுக்குமுறையும் வேறு எங்கேயும் கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்கு. இல்லை, இப்போ இந்த திராவிட இயக்க கருத்துக்கள் தானே சமூக நீதி, இடஒதுக்கீடு, மொழி உணர்ச்சி, இந்திய எதிர்ப்பு, என்ன இடஒதுக்கீடு வேணும் வரலாம். ஆனால் இங்கே மனித உரிமைகள் இல்லை. மனித உரிமைக்கு எதிரானதா திராவிட இயக்க கருத்து? டெஃபினட்டாக இங்கே மனித உரிமைகளே இல்லை. நீங்கள் இங்கே ரோடு நல்லா இருக்குது, உயர்ந்த கட்டடங்கள் இருக்குது, ஆனால் மனித நியாயம் இங்கே கிடையாது. பெரியாரை விமர்சிக்கிறது எப்படி பார்க்குறீங்க? பெரியாரை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் பெரியார் தான் இங்கே உள்ள, அதாவது அவரிடம் பெரியாருக்கே வந்து அவர் தமிழர் இயக்கம் என்று தான் பேர் வைக்கணும் சார். வேறு யாரோ தான் அவரை வந்து திராவிட இயக்கம் வைங்க, இன்னும் உங்களையே ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். பெரியார் வந்து அவர் எந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும் கூட அவர் அந்த காலகட்டத்தில் அவருக்கு கிடைத்த அறிவினுடைய அடிப்படையில் முடிந்த அளவுக்கு முற்போக்காக சிந்திச்சிருக்கிறார். உங்களுடைய தமிழர் அரசியல்ல மறவர்களும் கள்ளர்களும் இணைந்தது தமிழர் அரசியல் தானே? எல்லாரும் ஜாதியை விட்டு ஜாதியை வைத்துக்கொண்டு தமிழ் தேசியம் பேச முடியாது. ஜாதியை ஒழிந்தது தான் வந்து பார்க்க முடியும். வர்க்க பிரச்சனையை கூட அப்புறம் பேசலாம், ஜாதியை வைத்துக்கொண்டு தமிழ் தேசியம் பேச முடியாது. உங்களுடைய தமிழர் அரசியலில் எல்லா தமிழ் சமூகங்களும் இணையணுங்கிறது தான். கள்ளர் பள்ளர்கள் எல்லாருமே இணைந்து, ஆமா, அதாவது அதுதான் இருக்க முடியும், அப்படித்தான் இருக்க முடியும் நிச்சயமாக. இப்ப புதிய தமிழகத்தினுடைய ஆனால் ஜாதியை வைத்துக்கொண்டு நான் பெரிய ஜாதி என்று வைத்துக்கொண்டு தமிழ் தேசியமாக சமநிலை ஏற்றுக்கொண்டால் தான் வந்து இன்னும் சொல்லப்போனால் பல்லர்களுடைய தலைமையை பறையருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு யார் வருகிறார்களோ அதைத்தான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இவங்க தான் தலைமை தாங்குவதற்கு நான் தகுதி படைத்தவர்கள் தமிழ் தேசியத்தில். இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்கால பிரச்சனை தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய நிகழ்வாக அது குறித்தான எதிர்வினைகள் தான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு, அது குறித்து இங்கே தமிழர் கன்னடர் பிரச்சனையாக பார்த்து இங்கே சுவரொட்டிகள் போன்ற பிரச்சனைகள், ஒரு ஆர்ப்பாட்டங்கள் அன்றாடம் நடக்கிற ஒரு சூழல் நடைபெறுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல அம்சம். அவங்க சுவரொட்டி விட்டுருந்து ரொம்ப சரியானது. ஜெயலலிதாவையும் தமிழ்நாட்டு முதலமைச்சரை ஏற்றுக்கூடாது. அவங்க ஜெயலலிதாவே வந்து எம்ஜிஆரையும் ஏற்றுக்கூடாது, ஜெயலலிதாவையும் முதலமைச்சராகவோ கட்சியினுடைய தலைவராக ஏற்றுக்கூடாதுங்கிற இந்த அடிப்படையில் கன்னடம் தமிழர் என்று பிரித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அதிமுகவுக்கு தெம்பு வந்திருந்தால் இந்த தெம்பு எம்ஜிஆரையும் வந்து பிரித்து பார்த்துருக்கணும், ஜெயலலிதாவையும் பிரித்து பார்த்தால் ரெண்டு பேரும் தமிழர்கள் அல்ல. தமிழர் அல்லாதவர்களை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு கன்னட தமிழர் பேசுவதற்கு என்ன யோகியதை இருக்குது அதிமுகவுக்கு? உங்களுடைய தலைமையை இன்னைக்கு வரலும் எம்ஜிஆர் வந்து தமிழர் அல்லாதவர், மலையாளம் பேச மலையாளி, இவங்க வந்து கன்னடத்து பாப்பா பிராமண பெண், அவர் கன்னடத்தில் மைசூரில் தான் பிறந்தவர் ஆச்சுங்களா. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து கன்னடம் தமிழ் பேசுகிறீங்க? ஒரு இவ்வளவு மணி நேரமாக தமிழகத்தின் பொதுவான அரசியல், உங்கள் இயக்கத்தின் அரசியல், இந்த அரசியலுக்கு என்ன காரணத்தினால வந்தீங்க, என்னென்ன செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அரசு மீது அரசியல் மீது உங்களுக்கு இருக்கிற பார்வை விமர்சனங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஒரு ஆழமாக ரொம்ப அமைதியாக மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ரொம்ப நம்ம அரங்கத்துக்கு வந்து ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் ஒரு நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.